கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். மத்திய கிழக்கில் நீண்டகாலமாக நிலவி வரும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் மீண்டும் தீவிரமான கட்டத்தை எட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ நடவடிக்கைகள், பதிலடி தாக்குதல்கள் மற்றும் கடுமையான அரசியல் எச்சரிக்கைகள் காரணமாக பிராந்தியத்தில் புதிய பாதுகாப்பு நெருக்கடி உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்காவின் முக்கியமான ராணுவ தளங்களில் ஒன்றான ஷேக் ஈசா விமான தளத்தை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் ராணுவம் உரிமை கோரியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான அச்சுறுத்தல் மேலும் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஈரான் ராணுவத்தின் அறிக்கையின்படி பஹ்ரைனில் உள்ள இந்த தளம் அமெரிக்காவின் பிராந்திய ராணுவ நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் இடமாகும். குறிப்பாக அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு நடவடிக்கைகள் நடைபெறும் வளைகுடா பிராந்தியத்தில் பஹ்ரைன் மிக முக்கியமான ராணுவ மையமாக கருதப்படுகிறது. ஈரான் தன்னுடைய அறிக்கையில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் தங்களது எதிரிகளின் தாக்குதல் திறன்களை கட்டுப்படுத்தும் வரை பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளது. எனினும் இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகும் போது இரு தரப்பினரின் அதிகாரப்பூர்வ விளக்கங்களும் தனித்தனியாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான உறவு பல தசாப்தங்களாகவே பதற்றமான நிலையில் இருந்து வருகிறது. 1979 ஆண்டு ஈரான் புரட்சிக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்ட விரிசல் இன்று வரை முழுமையாக சரியாகவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டம், மத்திய கிழக்கில் அதன் அரசியல் செல்வாக்கு, ஏவுகணை திறன் மற்றும் பிராந்திய கூட்டணி அமைப்புகள் ஆகியவை அமெரிக்காவின் முக்கிய கவலைகளாக இருந்து வருகின்றன. மறுபுறம் அமெரிக்கா விதித்திருக்கும் பொருளாதார தடைகள் மற்றும் இராணுவ அழுத்தங்கள் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கைகள் என்று ஈரான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு இரு நாடுகளின் உறவை மேலும் மோசமாக்கியுள்ளன. பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் அவை பல சந்தர்ப்பங்களில் முறிவடைஞ்சிருக்கின்றன. தற்போதைய மோதலில் மிக முக்கியமான பகுதியாக ஹார்முஸ் நீரிணை பார்க்கப்படுகிறது. ஈரான் மற்றும் ஓமான் இடையே அமைந்துள்ள இந்த குறுகிய கடல் பாதை உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. மத்திய கிழக்கிலிருந்து உலகின் பல நாடுகளுக்கு அனுப்பப்படும் கச்சா எண்ணெயின் பெறுமதி இந்த கடல் வழித்தடத்தை பயன்படுத்துகிறது. எனவே இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு இராணுவ பதற்றமும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும். கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்தால் எண்ணெய் விலை உயர்வு, காப்பீட்டு செலவு அதிகரிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பு போன்ற விளைவுகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக ஆசிய நாடுகள் மத்திய கிழக்கு எண்ணெய் விநியோகத்தை அதிகமாக நம்பியுள்ளதால் இந்த நெருக்கடியை மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகின்றன. பஹ்ரைன் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் முக்கியமான கூட்டணி நாடுகளில் ஒன்றாகும். அங்கு அமைந்துள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு வளைகுடா, அரபிக்கடல் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் அமெரிக்க கடற்படை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய மையமாக செயல்படுகின்றது. இந்த தளத்தின் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்காவின் பிராந்திய இராணுவ அமைப்புகளுக்கு நேரடியான சவாலாக பார்க்கப்படுகிறது. பஹ்ரைனை மட்டுமன்றி குவைத், யோர்டான், சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ வசதிகளும் தற்போதைய சூழலில் அதிக பாதுகாப்போடு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா தன்னுடைய கடற்படை மற்றும் கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கூடுதலாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்து வருகின்றது. இந்த மோதல் அமெரிக்கா மற்றும் ஈரானை மட்டும் பாதிக்கும் பிரச்சனையாக இல்லை. மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் இந்த நெருக்கடியின் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றன. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் போன்ற அமெரிக்க நட்பு நாடுகள் தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்து வருகின்றன. மறுபுறம் ஈரானுடன் தொடர்புடைய பிராந்திய அமைப்புகளின் நடவடிக்கைகளும் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. ஜெர்மனியில் செயல்படும்
ஹவுதி இயக்கம் உள்ளிட்ட ஈரான் ஆதரவு அமைப்புகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மோதலை மேலும் விரிவுபடுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். ஒரு சிறிய தாக்குதலுக்கும் பெரிய பிராந்திய முதலாக மாறக்கூடிய சூழல் தற்போது உருவாகியிருக்கிறது. இராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ள போதிலும் பதற்றத்தை குறைக்கும் முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றன. சிறு நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிக்க முயற்சித்து வருகின்றன. பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகள் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபடக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சர்வதேச சமூகம் இராணுவ நடவடிக்கையை விட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகின்றது. ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நீண்டகால போர் ஏற்பட்டால் அதன் விளைவுகள் இரு நாடுகளையும் தாண்டி முழு உலகத்தையும் பாதிக்கும் அபாயம் இருக்கிறது. தொடரும் இராணுவ நடவடிக்கைகளின் மிகப்பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. இருதரப்பும் தங்களது தாக்குதல்களை இராணுவ இலக்குகளை மட்டுமே குறிவைப்பதாக கூறினாலும் தொடர்ச்சியான மோதல்கள் பொதுமக்கள் வகிக்கும் பகுதிகள், உட்கட்டமைப்புகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மின்சாரம், குடிநீர், மருத்துவ சேவைகள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகள் பாதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் நீண்ட காலம் நீடிக்கும். மனிதாபிமான அமைப்புகள் மோதல் மேலும் தீவிரமடையாமல் தடுக்க சர்வதேச நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. அமெரிக்கா ஈரான் மோதலின் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது. எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் எந்தவொரு தடையும் உலக சந்தையில் விலை உயர்வை ஏற்படுத்தலாம். எரிபொருள் விலை அதிகரித்தால் அதன் தாக்கம் போக்குவரத்து, உற்பத்தி மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகளில் பிரதிபலிக்கும். குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகள் இந்த பொருளாதார அழுத்தத்தை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடும். முதலீட்டாளர்கள் தற்போது மத்திய கிழக்கு நிலைமையை மிக நெருக்கமாக கண்காணித்து வருகிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இருதரப்பும் தங்களது நிலைப்பாடுகளின் உறுதியாக இருக்கின்றார்கள். ஒருபுறம் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ அழுத்தத்தை தொடர்கின்றது, மறுபுறம் ஈரானும் தன்னுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளை அதிகரித்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்ற வரிசையில் இந்த நிலையில் இந்த தொடர்ச்சியான இந்த நிலையானது நீடித்து கொண்டிருந்தால் மோதல் மேலும் விரிவடையும் அபாயம் இருக்கின்றது என்று சொல்லியுமே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதேவேளை தூதரக முயற்சிகள் வெற்றி பெற்றால் புதிய பேச்சுவார்த்தை பாதை உருவாகும் வாய்ப்பு இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்குது. மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை உலக நாடுகளால் மிகுந்த கவனத்துடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த மோதலின் விளைவுகள் அமெரிக்கா மற்றும் ஈரானை மட்டுமன்றி உலக பாதுகாப்பு, எரிசந்தை மற்றும் சர்வதேச பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த சில நாட்கள் மற்றும் வாரங்கள் அமெரிக்கா ஈரான் உறவில் மிகவும் முக்கியமான காலகட்டமாக அமையக்கூடும். இராணுவ நடவடிக்கைகளா அல்லது பேச்சுவார்த்தையா இந்த மோதலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை தற்போது உலக நாடுகளின் முக்கிய கவலையாக இருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.